கைஸ் குட் மார்னிங். ஸோ வீரா சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ எந்த சீரியலும் போட்டாலும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால் வீரா சீரியல் இப்போ தான் நேற்றும் பார்த்தேன், இப்போயும் பார்த்தேன். அதை பற்றி ஒரு ரிவ்யூ போடலான்னு தோணுச்சு, அதனால தான் போட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்லிடு. குட் மார்னிங். ஸோ நம்ம சேனலை எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஸோ வீரா சீரியல், இந்த சீரியலை பற்றி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க கைஸ்? கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கப்பா. தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. சரியா? வீரா சீரியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு இல்லை, இந்த வள்ளி, இந்த ராமச்சந்திரன் இவங்களெல்லாம் எந்த கேஸில் எடுக்கிறதுனே தெரியல. நேற்று வந்தவ விஜி, புரியுதுங்களா? நேற்று வந்தவ விஜி. வீரா வந்து மாறனை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்தவ. அவ பெருசா விஜி பெருசா? முதல்ல பெத்த பையன் மேலே பெத்த தகப்பனுக்கே நம்பிக்கை இல்லை, புரியுதுங்களா? இந்த சீரியலை பொறுத்தளவு நம்பிக்கை அப்படிங்கிறது யார்கிட்டேயுமே இல்லை, அதான் உண்மை. மாறனை பற்றி ராமச்சந்திரனுக்கு முழுசாகவே தெரிய மாட்டேங்குது. இந்த குடும்பத்தையே கட்டி காப்பாற்றுறவன் மாறன் தான், சரியா? ஆனால் அவனோட நல்ல குணம் வந்து ராமச்சந்திரனுக்கு சுத்தமாக தெரியல. இவெல்லாம் என்ன பிள்ளை வளர்த்தான்னு எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் வந்து ராகவன் வந்து ஒரு பிள்ளை பூச்சி, சரியா? என்ன செய்யறதுனே தெரியாமல் வீட்டில் வந்து ஒரு தண்டமாக இருக்கிற ஒரு தண்டச்சோறுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து கார்த்தி வந்து எல்லாத்துலேயுமே வந்து எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மோடோட நல்ல ஒரு பாண்டிங்கோடு இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ இப்படியெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது ஒரு தகப்பன் அப்படின்ற வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு ஆலமரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பெத்த பிள்ளைங்களை தகப்பனே நம்பலைன்னா வேறு யார் நம்புவா? சரியா? ஏன் பிள்ளை தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு அவன் அந்த ராமச்சந்திரன் வந்து அந்த மண்டபத்தில் வச்சு அத்தனை பேர் முன்னாடி சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருந்திருக்கும் கைஸ், எக்ஸ்ட்ராடனரியாக இருந்திருக்கும். அதுதான் வேணும், அதுதான் நம்பிக்கைங்கிறது. சரி, நேற்று எபிசோடில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சு. சரி, வந்த உடனே இந்த வள்ளி அப்பாப்பாப்பாப்பாப்பா, அவள் விஜி சொன்னான்னு ஒரே காரணத்துக்காக எல்லாத்துக்கும் இந்த வீராக்கா தான் காரணம். உங்களை நான் எங்கள் அக்கா, என் சொந்த அக்கா மாதிரி பார்த்தேன், என் வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டீங்களே விளக்கென்ன? அது சொன்ன உடனே வீராவை பார்த்து அப்படி கேட்கலாமா? இனிமேல் நீ அப்படி கூப்பிடாத, அம்மானு நீ கூப்பிடாத. நானும் எங்கள் அண்ணனும் உன் மேலே பெத்த பிள்ளைகளை விட உன்னையே தான் நாங்கள் நம்பினோம். அப்படி இப்படி ஓவராக டைலாக் பேசுது வள்ளியம்மா. ஏம்மா வள்ளியம்மா, நேற்று வந்து விஜய் உனக்கு முக்கியமாக போச்சா? அவள் என்ன சொன்னாலும் அப்படியே சாம்பிராணி போட்ட புகை மாதிரி பின்னாடியே போயிட்டுருக்குற. ஏம்மா ராசாத்தி வள்ளியம்மா, வீராவை பார்த்து நீ முதல்ல அப்படி கேட்கலாமா? கோர்ட்டில் வாதாடி தான் புருஷனுக்காக வாதாடி ஜெயிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வீரா வந்து பெருமை தேடி தந்தா. இப்போ வந்து இவ சொன்னோன்னே இவ வீரா மேலே வந்து உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. நீங்களாம் என்ன நம்பிக்கை வச்சுருக்கீங்க? உன்னை நான் எவ்வளோ நம்பினேன், என்ன நம்பின நீ? இதான் நம்பிக்கையா? அவள் கண்மணி வந்து கூட உன்னை அவமானப்படுத்தினான். அவள் கல்யாணத்தில் பத்திரிக்கையை வைக்கும்போது கூட, கல்யாணம் ஆகாதவங்களாம் என் பத்திரிக்கையை இது பண்ண வேண்டாம்னு சொல்லி அவமானப்படுத்தும் போது கூட வீரா தானே உனக்கு சப்போர்ட் பண்ண. அப்போ அதெல்லாம் நீ மனசுலேயே வைக்கலையா? அப்போ நீ வந்து அவளை வந்து வெறும் உதட்டளவில் தான் நீ மகளாக நினச்சிருக்க, அதான் உண்மை. அவள் வந்து உன்னை உண்மையாகவே பாசமாக அம்மான்ற ஸ்தானத்தில் தான் மனசில் வச்சு எல்லா வேலைத்தனையும் பண்ணிகிட்டு இருக்கிறா. ஆனால் நீ வந்து அவளை மகளாகவே நினைக்கல. மகளாக நினச்சிருந்தேன்னா நேற்று வந்தவளுக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன், அதான் உண்மை. சரியா? சரியான சண்டை கைஸ். நேற்று எபிசோடு வீரா சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சரியான சண்டை. என்ன பண்ணிட்டான் இப்போ கார்த்தி? அவ்வளோ தூரம் சொல்கிறான், இப்பயும் சொல்கிறான், நான் அன்றைக்கி எந்த தப்பும் பண்ணலைன்னு. கொஞ்சம் கூட மனசில் ஈரம் இல்லாமல் இந்த ராமச்சந்திரனும் இந்த வள்ளியும் என் மகன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், நீ தான் பொய் சொல்கிறேன்னு ஒரு வார்த்தை திருப்பி கேட்ட என்ன குறைஞ்சி போகுதுங்களா? இது சொத்து எனக்கு குறைஞ்சி போதா? முழு பூசணிக்காயை சோத்தில் வச்சு மறைச்சிட்டு இருக்கிற அந்த எருமை, விஜி எருமை, அவளை போட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா அப்பா இல்லையாம்மா, அதனால் அவள் சொன்னாதான் எல்லாம் கரெக்டாக இருக்குமாம்மா, நம்பிக்கையாக இருக்குமாம்மா. உங்களை யாரா முதல்ல அவளை கூட்டிகிட்டு வர சொன்னது வீட்டுக்கு? அவளே எங்கேயே செவனே அவள் ஊரில் எங்கேயே தானே இருந்தா. அவளை கூட்டிகிட்டு வந்து நாடகத்தை போட்டு இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நாய்களா. அப்புறம் நம்ம விஜயா இது வீரா அவங்க அம்மா வர்றாங்க, அவளும் போட்டு ஆனால் கார்த்தியை அடின்னு பிச்சை எடுக்கிறாங்க. அதாவது இதில் ஒன்று கவனிச்சிங்களா கேஸ், மாறனை அடிக்கும்போது மட்டும் ராகவன் வந்தால்
அதுக்கப்புறம் வள்ளி வந்தால் குடும்பமே வந்து சண்டை போட்டுச்சு. கண்மணி வந்து கார்த்திகை போட்டு அடிக்கிறா. ஒரு நாய் ஒன்றும் கேட்கல. அப்போ எனக்கு தெரிஞ்சு கார்த்தி வந்து வளர்ப்பு மகனாக இருப்பாளோ இல்லை, எனக்கு இவங்க பார்ஷியாலிட்டி காமிக்கிற மாதிரியே இருக்குது. ராகவன் கிட்ட ஒரு மாதிரியும், மாறன் கிட்ட ஒரு மாதிரியும், கார்த்திகிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாப்புல இந்த வள்ளியும் ராமச்சந்திரனும். முதல்ல இந்த 3 பேர் இவனுக்கு பிறந்த பையனாங்களே எனக்கு தெரியல, சந்தேகமாக இருக்குது. கேவலம் பிடிச்ச ஒரு இது, ரொம்ப கேவலமாக இருக்குது. அது கண்மணி வந்து அடிக்கிறாப்புல, ஏன் அடிக்கிற கார்த்தி, ஏமா அடிக்கிறேன்னு கேட்க வேண்டியதானே. வள்ளி வாயை திறந்து என்ன வாயில் என்ன கொலக்கட்டையை வச்சுருக்க, கொலக்கட்டை வள்ளியம்மா. அத்தனை பேத்துக்கு முன்னாடி விஜயகாலத்தில் தாலியை கட்டுறான்னு சொல்லி உயிரை வாங்கி ஒரு செகண்டு நான் வளர்த்த பையன் அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை இல்லாதது ஏன்? இது இந்த அம்மா யார் வீரா அவங்க அம்மா வேற வந்து பிருந்தாவை போட்டு அடிக்கிறதும், அப்புறம் நம்ம கண்மணிக்கு இது வேற பொழப்பே இல்லை. ஆனாவுன்னா போலீஸை பிடிச்சி கார்த்தியும் மாறனையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாலாட்டு இருக்குது. ஐயோ எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி நிற்கிறா வீரா. உள்ள மாறனாவது உடச்சி பேசணும். அவனை அங்கே பேசினான்ல கோயிலில், வீரா கிட்ட பேசினான்ல, அவனை ஏன் யார் நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் நம்புகிறேன், அவன் அம்மா மேலே சத்தியம் பண்ணியிருக்கான், நான் நம்புகிறேன், அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு உடச்சி பேச வேண்டியதானே அவங்க அப்பங்கிட்ட. இல்லை பிருந்தாவும் கார்த்தியும் பிருந்தா இல்லாமல் கார்த்தி இருக்க மாட்டான், இதெல்லாம் உன்னை கேட்டாங்களா? உடச்சி பேச வேண்டியதானே அவங்க அப்பக்கிட்ட. அங்கே வந்து வீராட்ட கோயிலில் வீராப்பா பேசுனேன், அவனை யாருமே நம்பலைனே. அப்போ அதே மாதிரி இங்கேயும் பேச வேண்டியதானே. வாயில் என்ன நீயும் கொலக்கட்டை வச்சிருக்கியா? 2 பேரும் செவுத்துல அடித்த சாணியாட்ட நிற்கிறாங்க, வீராவும் மாறணும். ஐயோ சாமி, தலை வலிக்குது. நேற்று எபிசோடு பார்த்து தலை வலிக்குது. இதில் இந்த போலீஸ் வேறு வந்து மறுபடியும் கார்த்தியும் மாறனையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இவளுக்கு இதே தான் பொழப்பு கண்மணிக்கு. ஆனாவுனா இதில் பண்ணி ஜெயிலில் போடுறது இத்து போனவ. அவளுக்கு இதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. சரியா? அதுக்கப்புறம் வேறு என்ன, நீ இன்றைக்கி எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். வீரா சீரியல் வந்து எனக்கு வந்து போடணுன்னு எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. கண்டிப்பாக இதை வந்து என் மனசில் இருக்கிறத நான் வீடியோவை நான் போடணும் தான் இருந்தது. கண்டிப்பாக ராமச்சந்திரனும் வள்ளியும் பண்ணது தப்பு. கொஞ்சம் கூட பெத்த பிள்ளைங்க மேலே நம்பிக்கை இல்லாதவங்க பெற்றவங்களே கிடையாது. சரியா? ஒரு செகண்ட் அவன் வந்து ராமச்சந்திரன் வந்து யோசிக்கணும், கார்த்தி தப்பு பண்ணியிருக்க மாட்டான், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது வள்ளி அப்படின்னு பேசணும். இல்லை இவளாவது வள்ளியாவது நான் வளர்த்த பிள்ளைங்கண்ணா அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஒரு அளவும் இல்லை. பார்க்கல இன்னைக்கு இந்த அம்மா வந்து என்ன செய்ய போகுது தெரியல. பிருந்தாவை போட்டு அடி அடிச்சு அந்த அம்மா தாலி ஆனாவுன்னா எல்லாம் தாலியை பிடிச்சி அவுக்கர்லே தான் இருக்கிறாங்களே ஒழிய அந்த பொண்ணு வாழட்டும்னு யார் வாயிலேருந்து வரவே இல்லை. அப்பையும் பார்த்தீங்கன்னா வீரா வந்து செவுத்துல அடித்த சாணியாட்டம் தான் நிற்கிறான். ஷோ சாமி, கேவலத்தின் உச்சம். வீரா சீரியல் வந்து கேவலத்தின் உச்சம். ஓகே கைஸ், இதையும் சீரியலில் பார்க்கலாம். ஓகேவா? அப்புறம் டைமிங்கில் எதை மாற்றிருப்பாங்களாட்டிருக்கு. ஏதோ சந்தியாராக வந்து 10 மணிக்காமா வர திங்கக்கிழமையிலேருந்து ஏதோ ஒரு புது நாடகம் வரப்போகுதுல, நீ ஏதாவது டைமிங் மாற்றுறாங்களா இல்லைன்னு தெரில. இல்லைன்னா வேறு ஏதாவது நாடகம் முடியுதா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், பாய். உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த ரிவ்யூ வந்து என்னோட மனசாட்சிக்கு உட்பட்டு தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் யாரையும் ப்ளேம் பண்ணிலாம் பேசலை. ஓகேவா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.